பொதுவாக மனிதர்களிடம் ஒரு குணம் உண்டு. யார் அடுத்தவரின் தோல்வியில் மகிழ்ச்சி காண்கிறார்களோ அவர்களுக்கு தங்களது தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது. யார் ஒருவர் இடைவிடாது பேசி அடுத்தவரை வதைக்கிறாரோ அவருக்கு அடுத்தவரின் பேச்சை கேட்கும் பொறுமை இருக்காது. அந்த வகையில் எவர் ஒருவர் அடுத்தவரை சீண்டியும் வம்பிழுத்துமே பழக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு அடுத்தவர் தன்னை சீண்டுவதை சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது. அப்படித்தான் நாடகமாடி பிறரை ஏமாற்றுவதையும் வம்பிழுப்பதையுமே வாடிக்கையாக கொண்டிருந்த வருணனுக்கு அவனிடம் ஒருத்தி பொய் சொல்லி சீண்டிய போது தன்னை சுற்றி நிகழ்வது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்ள பொறுமை இல்லாமல் நிம்மதி இழந்து நின்றிருந்தான். வருணனின் அவதூறு வார்த்தைகளை கேட்டு வாகினிக்கு கட்டுக்கடங்காத கோபம் பிறக்க தன்னை நிந்தித்தவனின் கன்னத்தை பழுதாக்க பாய்ந்தோடினாள். தளபதியை தோழி தாக்குவாள் என்று ஸ்வர்ணிகா முன்பே யுகித்திருந்தாள் போல. வாகினியை விட வேகமாகச் சென்று அவளது கரம் வருணனின் கன்னத்தை தீண்டுவதற்குள் தடுத்து நிறுத்தியிருந்தாள். முகத்தை தீவிரமாக்கி வாகினியை பார்த்து, வாகினி, ஒரு நிமிடம் நில்லுங்கள், அவரை தாக்காதீர்கள். தோழியாக இதை உங்களிடம் கேட்கவில்லை, அரசியாக உங்களுக்கு ஆணையிடுகிறேன், நிலைமையை விளக்குகிறேன், அதுவரையில் பொறுமையாக இருங்கள் என்று திடமான குரலில் கேட்டுக்கொண்டாள். அரசி தன்னிடம் அதட்டலாக பேசி அறியாத வாகினி ஓங்கிய கையை கீழிறக்கி அமைதி காத்தாள். வாகினிக்கு ஒரு மாதிரி சிகிச்சை கொடுத்த ஸ்வர்ணிகா அடுத்ததாக வருணன் புறமாக திரும்பினாள். அவனிடம் அதட்டல் எடுபடாது என்று நன்கு அறிந்து வைத்திருந்தாள் அவள். அரசரின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் வலுவில்லாத அள்ளிக்கொடி நமக்கா அஞ்சப் போகிறார் என்று எண்ணியவள் குரலை தனிவாக்கி வருணனிடம், தளபதி, நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேளுங்கள். காவலர்களை செல்லச் சொல்கிறேன். நாம் தனிமையில் பேசுவோம். அவர்கள் உங்களை விடுவிப்பார்கள். நீங்கள் மீண்டும் என் அத்தானிடம் பாயக்கூடாது. சம்மதமா? என்னை நம்புங்கள். உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். கையை எடுக்கச் சொல்லவா என்று தயங்கியபடியே வருணனிடம் கேட்டவள் பின்பு அவனை தடுப்பதற்கு ஆயத்தமாக தன் கைகளை அகல விரித்து நின்று கொண்டு வருணனை பிடித்திருந்த வீரர்களை கையை எடுக்கச் சொல்லி கஞ்சாடை காட்டினாள். அரசியின் மீதிருந்த மரியாதையினால் வருணன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து அவளது விளக்கத்தை கேட்க ஆயத்தமானான். வீரர்கள் விலகிச் சென்றுவிட கோபத்தில் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்றிருந்த வருணனை தன் கைகளை மேலும் கீழும் ஆட்டி ஆஸ்வாசப்படுத்திய ஸ்வர்ணிகா அவனிடம், எதற்காக நீங்கள் அத்தானை தாக்கினீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தளபதி. அது அத்தானுக்கு புரிய வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர் எந்த தவறும் செய்யவில்லை, யாருடைய இன்பத்தையும் அபகரிக்கவில்லை. திருமணத்தை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டீர்கள். ஆனால் அவர் அந்த வார்த்தைகளை யாரிடம் பேசினார் என்று நீங்கள் கவனிக்கவில்லை. அத்தான் காதலிப்பதும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதும் விராட்பூர் இளவரசி வசுப்பிரதாவைத்தான். தூரத்தில் இருந்த உங்களுக்கு அவை இளவரசிக்கு பின்னால் நின்றிருந்த வாகினியிடம் கோரப்பட்டவை போல தோன்றியிருக்கிறது. உண்மையில் நீங்கள் எதற்காக நிந்தித்தீர்கள் என்று வாகினி அறிய மாட்டார். நான் எத்தனை விஷமமானவளோ அதற்கு நேர் எதிராக அத்தனை சாதுவான அமைதியான பெண் என் தோழி வாகினி என்று மிகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் ஆத்திரத்தில் உரிமைய வருணனுக்கு புரியும் வகையில் விளக்கி வந்தாள் ஸ்வர்ணிகா. அரசி விளக்க முற்பட அவள் மீது கொண்டிருந்த மரியாதையினால் வருணன் பொறுமையை இழுத்து கூட்டி வரவழைத்து அமைதி காத்திருந்தான். ஸ்வர்ணிகா பொறுமையாக எடுத்து கூறி வந்தாள், நீங்கள் இத்தனை ஆத்திரமுறும் அளவிற்கு இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்தவரை நாடிச் செல்பவர் அல்ல வாகினி. அதுபோலத்தான் என் அத்தானும். மாற்றானுக்கு உரியவளை தனதாக்கிக் கொள்ளும் அற்பகுணம் வாய்ந்தவர் இல்லை அவர். அவர் காதலிப்பதும் கரம் பற்ற நினைப்பதும் விராட்பூர் இளவரசியைத்தான். சற்று முன்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி கோரியதும் இதே இளவரசியிடம்தான். என்னை நம்பவில்லையெனில், என் அத்தானை நம்பவில்லையெனில் இளவரசியும் இங்கேதான் நிற்கிறார். அவரிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றால் வசுப்பிரதாவை கைகாட்டியபடி. வருணனின் முரட்டுத்தனத்தை பற்றி கோட்டைக்குள் கேட்டறிந்திருந்த இளவரசி அரசனுக்கே சவால் விடும் அவனது கர்வத்தை பற்றி அறிந்து முன்பே அம்மனிதன் மீது பயம் கொண்டிருந்தாள். வருணனை பற்றி மற்றவர் மூலமாகத்தான் அறிந்து வைத்திருந்தாளே தவிர அன்றைய சம்பவத்திற்கு முன்வரை அவனை நேரில் கண்டதில்லை அவள். தான் கேள்விப்பட்டது பொய்யில்லை, மிகவும் சொற்பமே என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அன்று ரௌத்ரனாக அவதாரம் எடுத்து கண்முன்பு தோன்றியிருந்தவனை காண்கையிலே வசுப்பிரதாவிற்கு அடிவயிறு கலங்கியது. பயத்தில் உடல் நடுங்க வருணனை கண்ணோடு கண்ணாக நோக்கும் தைரியமில்லாமல்
தலையை மட்டும் ஒரு முறை அசைத்து ஸ்வர்ணிகாவின் கூற்றை ஆமோதித்தாள். அந்த தலையசைப்பு போதவில்லை வருணனுக்கு. அவன் கடுகடுப்பான குரலில், உண்மையை கூறுங்கள் இளவரசி, வேந்தன் காதலிப்பது யாரை? உங்களையா அல்லது வாகினியையா? எனக்கு உடல் மொழியில் பதில் வேண்டாம், வாய்மொழியில் கூற வேண்டும் என்று அதட்டினான். வருணன் பொதுவாக பெண்களிடம், குறிப்பாக ராஜகுல பெண்களிடம் வீரத்தையும் கோபத்தையும் காட்டுபவன் அல்ல. அன்று அவனுக்கு இருந்த ஏமாற்ற மனநிலை அவனை இளவரசியிடம் அவ்வாறு கடுகடுக்கச் செய்தது. வருணனின் நிலை பற்றி ஸ்வர்ணிகா அறிந்திருந்ததால் அவளே வசுப்பிரதாவை நெருங்கிச் சென்று, நீங்கள் அஞ்ச வேண்டாம் இளவரசி, உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நடுங்கும் அளவிற்கு தளபதி ஒன்றும் தீயவர் இல்லை. உண்மையை மட்டும் வாய் திறந்து கூறிவிடுங்கள், போதும். யாருக்கும் எந்த பாதகமும் ஏற்படாது என்று தைரியமூட்டினாள். அரசி துணிவு கொடுத்தும் வசுப்பிரதாவின் பயம்தான் அகன்ற பாடில்லை. ஏனெனில் அவள் தனக்கருகில் நின்றிருந்த காதலனை ஏறிட்டாள். தன்னை அடுத்தவன் மிரட்டுவதைக் கண்டும் காதலன் எதிர்வினையாற்றாமல் மௌனம் காத்ததை நோக்கினாள். திரண்ட தோள்களும் தேக வலுவும் அளவற்ற வீரமும் கொண்ட தன் காதலனே அந்த எதிரியை பார்த்து அமைதி காத்திருக்கிறான் எனில், நிச்சயம் மற்றவர் வர்ணிப்பது போல வருணன் கொடியவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளது அகலாத பயத்திற்கு காரணமாக அமைந்தது. இருப்பினும் உண்மையை கூறிவிட்டால் அந்த முரடன் தன்னையோ தன் காதலனையோ தாக்க மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவதி அவதியாக, ஆம்தீரரே, அரசியார் உரைப்பதெல்லாம் உண்மையே. நானும் தளபதி இன்பவேந்தனும் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம். எங்கள் காதல் விவகாரம் பற்றி அரசரும் அறிவார். அத்தை நீலாதேவி வந்த பிறகு அவருடைய சம்மதத்துடன் நாங்கள் மனம் புரிந்து கொள்ளப் போகிறோம். திருமணம் குறித்து என் விருப்பத்தை கேட்டறிந்து கொள்ளத்தான் அரசியார் என்னை இங்கே வரவழைத்தார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி என்னிடம்தான் தளபதி கோரி வந்தார். வாகினி மீது தளபதிக்கு அன்பு இருப்பது உண்மைதான். அந்த அன்பு அவரது வீரத்தின் மீதுள்ள மரியாதையினால் உண்டானதே ஆகும். கடந்த சில நாட்களாக நான் கோட்டைக்குள் பலரையும் சந்தித்து உரையாடி வருகிறேன். இங்குள்ள முக்கிய பிரமுகர்கள் குறித்து அவர்களது அபிப்பிராயங்களை பற்றி கேட்டறிந்து வருகிறேன். மற்ற அமைச்சர் அதிகாரிகளை பற்றி கூட பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஆனால் அதிகாரி வாகினி குறித்து அனைவரும் ஒருமித்த கருத்தையே பகிர்ந்து வருகிறார்கள். அவர்களது கூற்றை ஆராய்ந்து பார்த்தால், பிரபு மீது வரம்பற்ற விசுவாசம் கொண்டிருக்கும் இந்த பெண்ணை இங்கு நேசிக்காதவர்கள் இல்லவே இல்லை. அரசர் முதலாக உங்கள் மைந்தன் உதயன் வரை அனைவரும் இவரிடம் அன்பு கொண்டுள்ளார்கள். அதே அன்பைத்தான் என் காதலரும் இந்த பெண்ணின் மீது கொண்டிருக்கிறார். மற்றபடி நீங்கள் எண்ணுவது போல இவர்களுக்கு நடுவில் எந்த உறவும் இல்லை. அதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. தளபதிக்கும் வாகினிக்குமான ஒரே ஒற்றுமை, அவர்கள் இருவருமே சக்கரவர்த்தியின் மீது எல்லையில்லாத பக்தி கொண்டிருக்கிறார்கள். பிரபுவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க சித்தமாயுள்ளார்கள். அவ்வளவே. தயவு செய்து என் கூற்றை நம்புங்கள். சில நாட்களுக்கு முன்னர் தலைநகருக்கு ஒதுக்குப்புறமான ஏரி ஒன்றில்தான் தளபதிக்கும் எனக்கும் காதல் அத்தியாயம் துவங்கியது. இருவரும் அங்கு மனம் விட்டு பேசி வந்தோம். எங்கள் காதலை அரசியார் வெகுவாக வரவேற்கிறார் என்றும், எங்களை சேர்த்து வைப்பதில் எங்களை விட அவருக்கே ஆர்வம் அதிகம் என்றும் எனக்கே சற்று முன்னர்தான் தெரிந்தது. அன்று எங்களை தொடர்ந்து வந்து எங்களது காதல் பற்றி அறிந்து கொண்டு, இனி ரகசியமாக மறைந்திருந்து காதல் செய்ய வேண்டாம், பகிரங்கமாக செய்யலாம் என்று தேவியார் எனக்கு தைரியமூட்டினார். காதலர்களை இணைத்து வைப்பது ஒன்றுதான் அவரது எண்ணமே தவிர அதில் எந்த உள்நோக்கமும் தவறான எண்ணமும் அவருக்கு இல்லை என்றெல்லாம் தன் காதலனை குறித்து மட்டுமில்லாது ஸ்வர்ணிகா பற்றியும் தெளிவுரை கொடுத்து, வருணனின் கோபம் அரசியிடம் திரும்பிவிடக்கூடாது என்ற பயத்தில் வருணனை ஏறெடுத்து பாராது தரையை பார்த்த வண்ணமே பொறுமையாக எடுத்து கூறி வந்தாள். இளவரசியின் விவரிப்பை கேட்ட வருணனுக்கு தன் செயல் குறித்து அவமானம் உண்டாகியது. அந்த அவமானம் அவன் உதட்டில் புன்சிரிப்பாக வெளிப்பட்டது. வேந்தனையும் அவன் காதலியையும் குற்ற உணர்வு கொடுத்த குறுகுறுப்புடன் நோக்கி வந்தவன் அடுத்தபடியாக ஆத்திரத்தில் நின்றிருந்த வாகினியை ஒரு நொடி பார்த்துவிட்டு, அந்த கோபக்காரியை தொடர்ந்து பார்க்க துணிவில்லாமல் வேகமாக அவளுக்கு பக்கவாட்டில் இருந்த ஸ்வர்ணிகாவிடம் பார்வையை நகர்த்திச் சென்றான். மற்றவர்களை நோக்கிய போது வெளிப்பட்ட வேறு வேறு ரசங்கள் மாறி தற்போது குறும்பு ரசம் ஒன்றே அவன் நேத்திரங்களில் இருந்து வெளிவந்தது. தன்னை வசமாக சிக்க வைத்துவிட்ட அரசியை பொய்யாக முறைத்தபடியே, ஏன் தேவி, ஏன் இப்படி என்னை தர்மசங்கடமான நிலைக்கு ஆளாக்கினீர்கள்? நான் சிவனே என்று என் போக்கில் திரிந்து கொண்டிருந்தேன். ஏரிப்பகுதியில் என்னை தேடி வந்து ஒரு மகத்தான பொய்யை கூறி
2 நாட்களாக என்னை மனவேதனையில் தவிக்க விட்டதும் இல்லாமல் இன்று இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் தள்ளிவிட்டீர்கள் என்னை. அடியேன் என்ன பாவம் செய்தேன் உங்களுக்கு? தமையனை இப்படி தவிக்கச் செய்வதுதான் நீங்கள் காட்டும் பாசமா என்று பிரக்தியோடு முறையிட்டான் வருணன். வருணன் பேச பேச விஷமமாக சிரித்து வந்த ஸ்வர்ணிகா, பெரியவன் குற்றச்சாட்டுக்களை அடுக்கி முடித்தவுடன், நான் என்ன பொய் கூறினேன்? அன்று நான் உரைத்தது அத்தனையும் உண்மையே. இப்போதும் உறுதியாகச் சொல்கிறேன். என் அத்தான் என் தோழியை விரும்புகிறார். இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. நான் குறிப்பிட்டது என் தோழி வசுப்பிரதாவை. நீங்கள் வாகினியை சொன்னதாக எண்ணிக்கொண்டால் அது என் தவறில்லையே. வசுப்பிரதா எனது தோழியாக இருக்கக்கூடாதா என்ன? அவரை அனுப்பி வைத்தது என் அத்தை. அவரை மணக்கவிருப்பது என் அத்தான். எனில் உறவு முறையில் நாங்கள் நெருங்கிவிட்டோம் அல்லவா? இருவரும் தோழமையுடன் இருந்தால்தானே குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. அதனால்தான் அவரை தோழி என்று குறிப்பிட்டேன். நன்கு யோசித்துப் பாருங்கள், நான் வாகினி என்ற பெயரை பயன்படுத்தினேனா என்று. திரும்ப திரும்ப தோழி தோழி என்றுதான் குறிப்பிட்டு வந்தேன். நீங்களோ நான் கூறியது வாகினியை பற்றி என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்கள் நடவடிக்கை அப்போது எனக்கே குழப்பமாகத்தான் இருந்தது தளபதி. அதிலும் நீங்கள் வாகினியை பற்றி வேறு பேசினீர்களா? ஏன் என்று எனக்கு புரியவில்லை. சரி, எப்போதும் காதலியின் நினைவுகளோடே இருப்பதனால் வாகினியை குறித்து எண்ணி கண்கலங்கினீர்கள் என்று கருதினேன். இப்போதல்லவா புரிகிறது உங்களுக்கு உங்கள் காதலி மீது நம்பிக்கை இல்லை என்று என தன் செய்கைகளுக்கு பொய்யான விளக்கம் கொடுத்ததும் இல்லாமல் முடிவில் மறுபடியும் வாகினியிடம் வருணனை சிக்கலில் அகப்படுத்தினாள். ஏற்கனவே எரித்து விடுவது போன்று முறைத்துக் கொண்டிருந்த வாகினி அரசியின் பேச்சை கேட்ட பிறகு காதலனை பார்த்து பெருமூச்சு விட்டு அந்த மூச்சுக்காற்றின் அனலாலேயே வருணனை பொசுக்கிக் கொண்டிருந்தாள். அந்த மாவீரனோ அரசியின் குறும்புத்தனத்தை சமாளிக்க முடியாமலும் காதலியை சமாதானப்படுத்த முடியாமலும் அழுவது போல பாசாங்கு செய்து காதலியிடம் கைகூப்பி தவறு எதுவும் செய்யவில்லை என்பது போல வேண்டி நின்றான். விஷமத்தனம் செய்து அனைவரையும் கலங்கடித்த அத்தை மகளை நெருங்கி வந்த வேந்தன் ஸ்வர்ணிகாவின் காது மடலை திருகி, உனக்கு குறும்புத்தனம் கூடிக்கொண்டே போகிறது ஸ்வர்ணிகா. என் அத்தை எத்தனை பாந்தமானவர். அவருக்கு இப்படி ஒரு சேட்டைக்கார பெண்ணா? அடக்கமே உருவாக இருக்கும் சௌபாதான் நியாயப்படி அவருக்கு மகளாக பிறந்திருக்க வேண்டும். குறும்புக்காரே நீ பிறந்திருக்கிறாய் அவருக்கு. அரசு என்பதனால் உன்னை யாரும் தண்டிக்க முடியாது என்ற எண்ணத்தில் இப்படி அனைவரையும் வம்பில் சிக்க வைக்கிறாயா? மற்றவருக்கு உன்னை தண்டிக்கும் துணிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அத்தான் எனக்கு அந்த அதிகாரம் உள்ளது. உன் சேஷ்டையால் என் மூக்கு உடையவிருந்தது சற்று முன்பு. நான் மட்டும் சுதாரித்திருக்காவிடில் அவரது அடியால் என் முகம் அடையாளம் தெரியாத அளவிற்கு உருமாறியிருந்திருக்கும். சேட்டைக்காரி, அரசவை காரியங்களை மேற்கொள்ளச் சொன்னால் அனைவரையும் சீண்டி விளையாடும் செய்கையில் ஈடுபடுகிறாய். எல்லோரும் உனக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறார்கள். தமையனாக பழகி வந்திருந்தாலும் திருமணமான பெண் உன்னை நான் தண்டிப்பது முறையாகாது. உனக்கு சிகிச்சை கொடுக்க ஒரே ஒரு நபர்தான் சரியானவர். அவர்தான் என் அத்தை. சௌபாவின் பிரசவத்தை ஒட்டி அத்தை இங்கு வரத்தான் போகிறார். அவரிடம் நீ செய்து வரும் விஷமத்தனங்களை எடுத்து கூறினேன் என்றால் உனக்கு அவர் தக்க தண்டனையை வழங்குவார். பணியே இல்லாமல் வீணில் திரிந்து கொண்டிருப்பதனால்தான் இப்படி மற்றவரை வம்பிழுப்பதில் ஈடுபாடு காட்டுகிறாய். அவர் வந்துவிட்டால் உன்னை காதை பிடித்து சமையலறைக்கு இழுத்துச் சென்று மொத்த ராஜ குடும்பத்திற்குமே உணவு சமைக்க வைத்து விடுவார். நாள் முழுவதும் பணியில் ஈடுபட்டிருந்தால் பிறகு இப்படி சேஷ்டைகள் ஏதும் செய்ய மாட்டாய் என்றெல்லாம் அத்தை மகளை அதட்டியபடியே அவள் காதை வலுவாக திருகி வந்தான் வேந்தன். இந்த காட்சிகளை அங்கிருந்த மற்ற மூவரும் சிரித்தபடியே பார்த்திருந்தனர். முன் சென்று அரசியின் காதில் இருந்த வேந்தனின் பிடியை அகற்றி அரசிக்கு விடுதலை வாங்கி கொடுத்த வருணன் பின்பு இன்பவேந்தனை ஆறத் தழுவிக்கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள் வேந்தரே. நீங்கள் வந்த நாளிலிருந்தே உங்களை விரோதியாக கருதி உங்களுடன் மல்லுக்கட்டி வந்திருந்தேன். சதா சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அவதூறு வார்த்தைகளை பேசி உங்களை அவமதித்து வந்தேன். ஆனால் நீங்களோ ஒருபோதும் உங்கள் பொறுமையை கைவிடவில்லை. முதிர்ச்சியோடு செயல்பட்டீர்கள். நான் தான் பக்குவமின்றி நடந்து கொண்டேன். பகையை அறுத்து உங்களுடன் நட்பு பாராட்ட விரும்புகிறேன். என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று மூத்தவனை அணைத்தபடியே கேட்டான் வருணன். வேந்தனோ அணைத்திருந்தவனின் முதுகை வருடி கொடுத்தபடி, அதான் அணைப்பால் என்னை சிறையெடுத்து விட்டீர்களே, இனி நான் என்ன ஏற்றுக்கொள்வது? உங்களைப் போன்ற மகத்தான வீரனின் தோழமையைப் பெற யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இன்னொன்று வருணரே, உங்களிடம் நான் நட்பை இனி துவங்க வேண்டியதில்லை. உங்களை நான் எதிரியாக பாவித்திருந்தால்தானே இனி நட்பை வெளிப்படுத்த வேண்டும். குறும்புத்தனம் செய்தாலும் என் செல்லத்தங்கி ஸ்வர்ணிகாவிடம் எப்படி அன்பு செலுத்துகிறேனோ அப்படித்தான் அவள் தமையனாக பாவிக்கும் நீங்களும் எனக்கு.
ஆனானப்பட்ட சக்கரவர்த்தியின் அன்பையே பரிபூரணமாக பெற்ற உங்களின் நட்பு கிடைக்கப் பெற்றதற்கு அடியேன்தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மனமுவந்து மொழிந்தான் வேந்தன். கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்பார்கள். வேந்தனின் விஷயத்திலோ ஸ்வர்ணிகா ஏற்படுத்திய கலகம் இறுதியில் நன்மையில் முடிந்தது. எலியும் பூனையுமாக இருந்த அத்தானையும் தளபதியையும் சேர்த்துவிட்ட மகிழ்ச்சி அவள் உள்ளத்தில் நிரம்பியது. ஒரு முரடனிடம் தன் காதலனுக்கு பகை நீங்கிவிட்ட நிம்மதியில் வசுப்பிரதாவும் ஆனந்தம் அடையவே செய்தாள். வாகினி மட்டும் அப்போதும் வருத்தம் தீராமல் முறைத்து நின்றிருந்ததை கவனித்த ஸ்வர்ணிகா காதலனுடன் அவள் தனித்திருக்கட்டும் என்று விரும்பி வேந்தனுக்கு ஜாடை காட்டி அவனை அங்கிருந்து கிளம்பச் செய்தாள். காதலியை அழைத்துக் கொண்டு அவன் கிளம்ப ஸ்வர்ணிகா வருணனிடம், எனக்கு ஒரு அவசர வேலை வந்துவிட்டது தளபதி, அவைக்கு செல்ல வேண்டும், உங்களை பிறகு சந்திக்கிறேன் என விடை பெற்றுவிட்டு வாகினியை ஓரக்கண்ணால் பார்த்து வருணனுக்கு சைகை செய்து நமட்டுச் சிரிப்போடு அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். அரசியின் சிரிப்பை வாகினி கவனித்திருக்காவிடினும் வருணன் அதை நன்கு கண்டு அவள் சிரிப்பிற்கான காரணத்தையும் உணர்ந்து கொண்டு புன்சிரிப்போடு தலையசைத்து அரசியை அனுப்பி வைத்தான். ஸ்வர்ணிகா சென்ற பிறகு வருணன் நேராக வாகினி முன்பு மண்டியிட்டு, என்னை மன்னித்துக் கொள்ளம்மா, நான் பெரிய தவறிழைத்து விட்டேன். என் கண்மணி உன்னை சந்தேகித்து விட்டேன். நீ என் மீது அளவு கடந்த வெறுப்போடு இருந்தாயல்லவா, அதனால் என்னை பழிவாங்குவதற்காக என் எதிரியின் மீது மையல் கொண்டு விட்டாயோ என தவறாக எண்ணிவிட்டேன். என்னை நம்புவாகினி, உன்னை சந்தேகிப்பது என் வாழ்வில் இதுவே இறுதி முறை. மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லம்மா, மன்னிக்காவிடினும் பரவாயில்லை. என் தவறுக்கு என்னை திட்டவாவது செய். ஒருமையில் நிந்திப்பாயே, அதை ஏனும் செய். உன் வாயால் என்னை குறித்து என்ன சொன்னாலும் அது எனக்கு சந்தோஷம்தான் என காதலியிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான். வாகினியோ மன்னிப்பு வேண்டியவனை கேவலமாக பார்த்து, திட்டுவதற்கு கூட உன்னிடம் பேசுவது எனக்கு அருவருப்பாக உள்ளதடா. என் அரசரின் எதிரி நீ, உன் முகத்தில் விழிப்பது கூட பாவம். நீ என் கண்ணியத்தை இழிவுபடுத்தினால் என்ன குறை வந்துவிடப் போகிறது? உன்னிடம் உத்தமி என்ற பெயரை வாங்கி நான் எதை சாதிக்கப் போகிறேன்? உன்னிடம் நல்லவள், கௌரவமுள்ளவள் என்று பாராட்டு பெறுவதற்கு பதிலாக என் பிரபுவிடம் நாய் என்று பட்டம் வாங்கினால் கூட அது எனக்கு பெருமைதான். எப்படித்தான் எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்களோ தெரியவில்லை. உன்னை நினைத்தாலே என் உடலெல்லாம் எரிகிறது. என்னிடம் என்ன பேச்சு உனக்கு? வந்த வேலையை பார். பாட்டனாரின் வீட்டில் விருந்துண்டு விட்டு கைச்செலவுக்கு அவரிடம் யாசகம் பெற்றுச் செல்லத்தானே வந்தாய்? சென்று அவரை பார். இந்த கோட்டையில் ஏன் எல்லோருமே இத்தனை நல்லவர்களாக உள்ளார்கள் என்றுதான் விளங்கவில்லை. கயவன் என்று தெரிந்திருந்தும் உன் மீது கருணை காட்டுகிறார்கள். அவர்களைப் போல நானும் உன் மீது இரக்கப்படுவேன் என்று கனவிலும் எண்ணாதே வருணா. என்னை பின்தொடர்வதையோ என் மகனை சந்திக்க முயல்வதையோ பற்றி கனவிலும் கருதாதே. உதயனை நீ சந்திக்க முயன்றால் நான் கொலைகாரியாகி விடுவேன். என் மகன் ஒரு ராஜதுரோகியை சந்திப்பதை நான் விரும்பவில்லை. நீ ஒழுக்கமாக வாழ்ந்திருந்தால் இந்நேரம் முதியவரிடம் யாசகம் பெறுவதற்கு நீ சென்று வரும் அதே உல்லாச மாளிகையில் நீ எஜமானனாக வாழ்ந்திருப்பாய். நான் உனக்கு மனைவியாக இருந்து நாம் இருவருமாக சேர்ந்து நம் பிள்ளையை அன்போடு வளர்த்து வந்திருக்கலாம். உனது வஞ்சகத்தால் உன் மகன் தந்தை உன்னை பிரிந்து வாழ்கிறான். என் பிரபுவுக்கு மட்டுமில்லாமல் என் பிள்ளைக்கும் துரோகம் செய்த உன்னை நான் என்றென்றும் மன்னிக்க மாட்டேனடா. என் மகனை அவனுடைய தந்தை உன்னைப் போல அல்லாமல் தாய் என்னைப் போல ராஜ விசுவாசியாக வளர்த்து வருவேன். என் தந்தையை விட ராஜபக்தியில் ஒரு படி மேலானவள் நான். நானோ என்னை விட என் மகனை பல மடங்கு பக்தியில் சிறந்தவனாக உருவாக்கி வருகிறேன். என் அரசரின் எதிரி உன்னுடன் இத்தனை நேரம் நின்று பேசியது பெரும் தவறு. நான் செல்கிறேன் என்று கோபத்தில் பொறிந்து தள்ளிவிட்டு வாகினி அகன்று சென்றாள். காதலியிடம் நிந்தனை பெற்றவன் அவள் என்னவோ நேசக்கடிதம் கொடுத்துவிட்டு சென்றது போல உற்சாகத்தில் துள்ளி குதித்து தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நேராக உல்லாச மாளிகைக்கு ஓடினான். வருணன் பாய்ந்தோடி வந்ததைக் கண்ட பெரியவர், என்னடா திருட்டு பயலே, இத்தனை உற்சாகம் உனக்கு? வாகினியை சந்தித்து வருகிறாயா? அவள் பாசமாக பேசினாளா என்ன? வழக்கத்துக்கு மாறாக அதிக ஆனந்தமாக காட்சி கொடுக்கிறாய். பாட்டனிடம் கூறிவிடரா களவாணி பயலே என்று கள்ளத்தை கண்டறிந்தவர் போல விஷமமாக முறைத்தபடியே கேட்டார். வருணனின் உற்சாகம் பெரியவருக்கு சேவை செய்து கொண்டிருந்த வையாபுரிக்கும் வேதவள்ளிக்கும் கூட தொற்றிக்கொள்ள அவர்களும் இன்பரசத்தோடு வந்தவனை சிரித்தபடி பார்த்து நின்றனர். வருணன் பெரியவர் முன்பு மண்டியிட்டு அவரது கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு, நீங்கள் கூறுவது உண்மைதான் தாத்தா. வாகினியை சந்தித்துவிட்டுதான் வருகிறேன். ஆனால் அவள் காதல் வசனமெல்லாம் பேசவில்லை, கடுகடுப்பைத்தான் கொட்டினாள். இருந்தும் அவள் என்னுடன் தானே பேசினாள். என்னை ஒருமை வார்த்தைகளால் அர்ச்சித்தாள்தான்.
ஆனால் அதில் ஒரு காதல் இருந்தது தாத்தா. அந்த காதலை நான் கிடைக்காது போனதால் அவளுக்கு ஏற்படும் ஏக்கத்தை அவளிடம் என்னால் மட்டுமே உணர முடிகிறது. கோட்டைக்குள் வந்து போக எனக்கு அனுமதி பெற்று தாருங்கள் தாத்தா. அடிக்கடி வாகினியிடம் வசவு வாங்கினால்தான் என் மனதுக்கு இதமாக இருக்கும் என்று பெரியவரிடம் வேண்டினான். வருணனின் கூற்றை கேட்டு கிண்டலாக நகைத்த முதியவர், சி தடிப்பயலே, 6½ அடி உயரம் வளர்ந்திருக்கிறாய், மீசை தாடியில் முகத்தை மறைத்திருக்கிறாய், வாளை கையில் எடுத்தால் மின்னலை விட துரிதமாக அதனை வீசி எதிரியின் அவயங்களை கொள்கிறாய். அப்படிப்பட்டவன் நீ ஒரு சின்ன பெண்ணிடம் வசவு வாங்கியதை பெருமை அடித்துக் கொள்கிறாயேடா, வெட்கமாக இல்லை உனக்கு என கடிந்து கொண்டார். பெரியவரின் அதட்டலை கேட்டவன், ஏன், வாகினிடம்தானே திட்டு வாங்கினேன், வாசலில் போவோர் வருவோரிடமா வாங்கினேன்? ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் தாத்தா, யார் நம்மை அதிகம் வெறுக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் நம்மை மிகவும் நேசிப்பராம். வாகினிக்கு இப்போது என் மீது இருக்கும் கோபம் விரைவில் 1000 மடங்கு பாசமாக மாறப்போகிறது. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். இன்று என்னை விரட்டி அடிப்பவள் ஒரு காலத்தில் பணிக்கு கூட செல்ல விடாமல் என்னை தன்னிடத்தையே வைத்துக் கொள்ள விரும்பப் போகிறாள். இது நடக்கவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன் என பெரியவரிடம் சவால் விட்டான். இவ்வாறாக நெடுநேரம் முதியவரிடம் உரையாடிவிட்டு ஆனந்த களிப்போடு நடை போட்டபடி கோட்டை வாயிலுக்கு சென்றான் வருணன். அவ்வாறு ஆட்டம் போட்டபடி நடந்து வருபவனை கண்ட காவலர்கள் அச்சம் கொண்டு, ஐயையோ, இவன் என்ன ஆனந்தமாக நடந்து வருகிறான், இவன் இப்படி கொண்டாட்டத்தில் இருந்தால் அடுத்தவரை திண்டாடச் செய்து விடுவானே, இவன் குதியாட்டம் போட்ட போதெல்லாம் நாம் இவனிடம் மிதி வாங்கியது நினைவில் வந்து போகிறது, தெரியாமல் இவனிடம் வம்பிழுத்து விட்டோம், நம்மை என்னவெல்லாம் செய்யப் போகிறானோ இன்று என தங்களுக்குள் புலம்பி வந்தனர். வருணனோ வானை அண்ணாந்து பார்த்து கற்பனையில் மூழ்கியும் பின்பு பூமியை நோக்கியபடி நாணப்பட்டு சிரித்தும் காதல் கண்களின் வழி பிரவாகிக்க தனக்குத்தானே பேசிக்கொண்டு பரவசத்தில் மிதந்து வந்தான். கோட்டை வாயிலை அடைந்தவன் ஆனந்த மிகுதியால் காவலர்களை கண்டுகொள்ளாது கடந்து சென்று விட்டான். அவன் தங்களை சீண்டாது சென்றதை உணர்ந்த காவலர்கள் வினை அகன்று போனது என்று நெஞ்சில் கை வைத்து பெருமூச்செறிந்தபடி நிம்மதியை வெளிப்படுத்தினர். வருங்காலத்தை பற்றி சிந்தித்தபடியே வாயிலை கடந்து சென்ற வருணனுக்கு திடீரென நிகழ்காலம் நினைவுக்கு வர நடையை நிறுத்தி பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே காவலர்கள் தங்கள் நிம்மதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டதைக் கண்டவன், மாட்டினீர்களடா என்பது போல கருவிக்கொண்டே மறுபடியும் கோட்டை வாயிலை நோக்கி திரும்பினான். வருணன் திரும்பி வந்ததைக் கண்ட சில காவலர்கள் அதை கவனிக்காமல் நிம்மதியில் சிரித்துக் கொண்டிருந்தவர்களை சத்தம் எழுப்பி எச்சரித்தனர். அந்த எச்சரிக்கை ஒளியை கவனித்து பலரும் சுதாரிப்படைய, இருவர் மட்டும் அளவு கடந்த ஆனந்தத்தில் தொடர்ந்து நிம்மதி சிரிப்பை கொட்டி வந்தனர். அந்த இருவரின் இடுப்பு சதையையும் தன் 2 கரங்களால் பிடித்து திருகிய வருணன், தடிமாடுகளே, என்ன சிரிப்பு வேண்டியிருக்கிறது, நான் சென்று விட்டால் உங்களுக்கு அத்தனை நிம்மதியோ? அரசியார் சௌபா திரும்பி வரும் வரையில் நான் அடிக்கடி கோட்டைக்கு வரப்போகிறேனடா, வந்து உங்களை எல்லாம் ஆட்டம் காணச் செய்ய போகிறேன். எத்தனை திமிர் இருந்தால் என்னையே வம்பிழுத்திருப்பீர்கள். என்ன சொன்னாய் நீ? நான் மிரட்டி உணவு வாங்கி உண்டதால் களிக்கு பதிலாக பசியை கொடுத்து விட்டாரா உணவு விற்கும் பாட்டி? நான் உழைத்து உண்ண வேண்டுமா? தடிப்பயலே, ஒருபோதும் நான் அடுத்தவரை ஏமாற்றி பிழைத்ததோ வறியவரை வஞ்சித்ததோ இல்லையடா. நான் வருணன். வருண பகவான் எப்படி மழையாகிய அமுதத்தை உயிரினங்களுக்கு அளித்து பூமிக்கு வளம் சேர்க்கிறாரோ அதுபோலத்தானடா வருணனாகிய நானும். அடுத்தவருக்கு கொடுத்து கொடுத்துதான் பழக்கப்பட்டிருக்கிறேனே தவிர அடுத்தவர் பொருளை அபகரித்ததில்லை. நான் உழைப்பால் வளர்ந்த உடலடா இது. சரி, உனக்கு எதற்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டும்? உன் வாயாடித்தனத்திற்கு உதைதான் கொடுக்க வேண்டும். நான் உற்சாகத்தில் இருப்பதால் உங்களுக்கு அடி உதை கொடுத்து என் மனநிலையை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை நான். அதனால் உங்களை நீங்களே அடித்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரமாக கூறி வந்தவன் அடுத்து அங்கிருந்த நபர்களை விரல் விட்டு எண்ணினான். சரியாக 12 பேர் அங்கு பணியில் இருக்க அவர்களிடம், நல்ல வேளையடா, இரட்டைப்படையில் உள்ளீர்கள். இப்போது என்ன செய்கிறீர்கள் என்றால் 2 பேராக ஜோடி சேர்ந்து ஒருவன் மற்றவனை கன்னத்தில் அறைந்து கொள்ள வேண்டும். யார் கன்னம் சரியாக வீங்கவில்லையோ அவர்களை நானே அறைந்து கன்னத்தை பழுக்கச் செய்வேன். என் அடி எப்படி இருக்கும் என்று நான் கூறி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. வசுமித்ராவே என் அடியை நன்கு அறியும். அதனால் நான் அறியக்கூடாது என்று எண்ணினால் நீங்களே உங்கள் கூட்டாளியிடம் கேட்டு வாங்கி வலுவாக அறை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆரம்பியுங்கள் பார்க்கலாம் என அதிகாரம் செய்தவன் அங்கிருந்த திட்டு ஒன்றில் ஏறி வசதியாக அமர்ந்து கொண்டு ஒருவரையொருவர் அடித்துக் கொள்ளும் காட்சியை ஆனந்தமாக வேடிக்கை பார்த்து வந்தான். முரடன் வருணனிடம் அடி வாங்கிவிடக் கூடாது என்பதனால் ஒவ்வொரு வீரனும்
தன்னை பலமாக அடிக்கும்படி எதிரில் இருந்தவனிடம் மன்றாடி வந்தான். முதியவர் ஜெயந்தனிடம் இருந்து பெற்று இடைக்கச்சியில் செருகி வைத்திருந்த பலகார மூட்டையை பிரித்து அதில் இருந்த அதிரசத்தையும் முறுக்கையும் வாயில் போட்டு கொறித்தபடியே, நன்றாக அடியடா, வலு போதவில்லை. உணவு உண்கிறாயா இல்லையா? இந்த லட்சணத்தில் அடித்தால் எதிரிகள் எப்படியடா ஓடுவார்கள்? வலு போதவில்லை, தாக்கு பலமாக என்றெல்லாம் சண்டையிட்டவர்களை விமர்சித்து வந்தான். ஒரு கட்டத்தில் காவலர்கள் எல்லாம் அடி வாங்கி முகம் வீங்கி களைத்து போய் மயக்க நிலைக்கு ஆளாகினர். வருணனிடமிருந்து சண்டையை முடிப்பதற்கான கட்டளை வராததால் தள்ளாடியபடியே ஒருவரையொருவர் தாக்கி வந்தனர். அந்நேரம் வெளியே சென்று கோட்டைக்கு திரும்பிய கோட்டை காவல் தளபதி விஜயேந்திரன் அங்கு நடந்து கொண்டிருந்த அடிதடிகளைக் கண்டு எரிச்சலடைந்து சண்டையிட்டுக் கொண்டவர்களை நோக்கி, நிறுத்துங்களடா தடியர்களே, என்ன கூத்து நடக்கிறது இங்கே? வாயிலை காவல் காக்கச் சொன்னால் இப்படித்தான் உங்களுக்குள் அடித்துக் கொள்வீர்களா? நீங்களே அடித்துக் கொண்டால் வரும் எதிரியை எவனடா அடிப்பது என்று கடுகடுத்தான். வீரர்களோ அடிவாங்கிய சோர்வோடு நடந்த நிகழ்வை விஜயனிடம் விவரித்தனர். சொன்னவர்களை முறைத்த விஜயன், வருணன் அடித்துக் கொள்ளச் சொன்னானா? எங்கடா இருக்கிறான் அவன்? எந்த திட்டில் அமர்ந்திருக்கிறான்? அவன் சென்று பல மணி நேரம் ஆகியிருக்கும். வெகு தூரத்திற்கு முன்பே அவனை வழியில் கண்டேன் நான். இத்தனை தூரம் அவன் நடந்து சென்றிருக்கிறான் எனில் அவன் கிளம்பி பல நாளிகை கடந்திருக்க வேண்டும். எதிரி இருக்கிறானா இல்லையா என்று தெரியாமலேயே உங்களுக்குள் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தடிமாடுகளே, பணியில் கவனம் செலுத்தாமல் எதிரி சென்றானா என்று கூட கவனிக்காமல் இருந்ததற்கு உங்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? இன்று பொழுது சாயும் வரையில் நடுத்திடலில் கொளுத்தும் வெயிலில் நிற்க வேண்டும் அனைவரும். சூரியனின் வெப்பம் பட்டு அரை வாங்கிய உங்கள் கன்னங்கள் எரிச்சலை கொடுக்கும். மாலையில் சூரியன் மறையும் வரை நீங்கள் திடலில்தான் நிற்க வேண்டும் என்று காவலர்களிடம் எரிந்து விழுந்தவன் பின்பு தன்னுடன் வந்திருந்த வீரன் ஒருவனிடம், உனக்கு இவர்களை கண்காணிப்பது ஒன்றுதான் பணி. இந்த தடியர்களுக்கு வேளா வேளைக்கு உணவும் இவர்கள் கேட்கும் போதெல்லாம் நீரும் கொடுத்து வர வேண்டும். கட்டிடங்களால் வெயில் மறைக்கப்பட்டால் சூரிய ஒளி நன்கு படும் இடங்களுக்கு இவர்களை நகர்த்தி செல்ல வேண்டும். இந்த முட்டாள்களின் மீது இரக்கப்பட்டோ அல்லது உன் சோம்பேறித்தனத்தினாலோ நான் கொடுத்த ஆணைகளை நீ நிறைவேற்ற தவறினால் பிறகு இதே தண்டனை உனக்கும் கிடைக்கும். ஜாக்கிரதை என எச்சரித்தான். இங்கே கோட்டைக்குள் இந்த வேடிக்கைகள் அரங்கேறிக் கொண்டிருக்க, அங்கே ஆதித்யன் பயணம் சென்ற பாதையில் மனைவியை சந்திக்கப் போகும் உற்சாகம் அரசனிடம் ஆர்ப்பரித்தது. அவனுடைய மகிழ்ச்சி உடன் சென்ற அனைவரையும் தொற்றிக்கொண்டு பயணத்தை குதூகலமாக மேற்கொள்ளச் செய்தது அவர்களை. ஒருவனை தவிர. அந்த ஒருவன் ராகவன்தான். பரிவாரத்தின் கொண்டாட்டத்தினால் அவர்கள் பயணித்த குதிரைகள் கூட ஆனந்தமாக காட்சியளிக்க, ராகவன் ஒருவனுக்கு மட்டும் தான் ஒரு குற்றவாளி என்ற மனவேதனை பயணத்தை ரசிக்க விடாமல் செய்திருந்தது அவனை. உள்ளுக்குள் புழுங்கி வந்தான் அவன். நமக்கு மட்டும் ஏன் இவ்வாறு தவறாகவே நடக்கிறது? உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக கருதி கொண்டாடி மகிழ்கிறார்கள் நாம் கண்ட அரச குடும்பத்தினர். சௌபவத மன்னரையே எடுத்துக்கொள்வோம். புதல்விகளில் அம்மன்னருக்கு தன் மகள் தம்பி மகள் என்ற பாகுபாடே கிடையாது. ராஜ்யத்தை தானாகவே தன் தம்பி மகளிடம் ஒப்படைக்க எண்ணம் கொண்டிருக்கிறார் அம்மன்னர். அந்த முடிவுக்கு அவரது மனைவியும் உடன்படுகிறார். ராஜ்யம் மட்டும்தானா, பெற்ற மகளின் கணவனையே தம்பி மகள் மணப்பதற்கு உதவி புரிந்திருக்கிறார் அவர். தம்பியின் பிள்ளையை தன் பிள்ளையாக கருதி அன்பு காட்டி வரும் அந்த மனிதர் வாழும் நாட்டிற்கு அண்டை நாட்டில்தான் நம் உறவினர்கள் வசிக்கிறார்கள். இயற்கையாக தங்களுக்கு நல்லெண்ணம் இல்லாவிடினும் குறைந்தது பக்கத்து நாட்டு மன்னரை பார்த்தாவது இவர்கள் பாசத்தை வளர்த்து கொண்டிருக்க கூடாது? நாட்டை பாகம் பிரித்து கொடுத்தும் நமக்கு சேர வேண்டிய பங்கை அனைவருமாக சேர்ந்து அபகரித்துக் கொண்டனர். அதோடு நம் கெட்ட காலம் முடிந்ததா? ராஜாந்தகன் என்ற அரக்கன் தவறான தகவல்களை நமக்கு அனுப்பி சௌபவத நாட்டினருடன் நம் மனதில் பகையை விதைத்தான். உண்மை என்னவென்று ஆராயாது அந்த நயவஞ்சகனின் மடல்களை அப்படியே நம்பினோம். நம்பி சினத்தை வளர்த்து கொண்டதோடு விட்டோமா? இளவரசியை கடத்தி அனர்த்தம் புரிந்தோம். நம் வாழ்வில் இரண்டே இரண்டு விஷயம்தான் அரங்கேறியிருக்கின்றன. ஒன்று, தீவினை நம்மை தேடி தானாக வந்திருக்கிறது, அல்லது அந்த தீவினையை தேடி நாமாக சென்றிருக்கிறோம். நமது துர்கதி நமக்கு கிடைத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூட ஆனந்தமாக அனுபவிக்க விடாமல் நம்மை தடுத்து வைத்திருக்கிறது. மனதில் கபடம் இல்லை என்றால் வதனத்தில் களிப்பு இருக்கும். ஆனால் நாம் தான் குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டிருக்கிறோமே. அரசரிடம் தண்டனை பெற்றுவிட்டால் இந்த குற்ற உணர்வு குன்றிப்போக வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பிரபுதான் நம்மை கண்டுகொள்ளவே மறுக்கிறாரே. கூடாது. இதற்கு மேலும் இந்த மனபாரத்தை சுமந்து கொண்டு நம்மால் வாழ இயலாது.
அரசருக்கு துரோகம் செய்துவிட்டு அவரது தங்கையே மணந்து கொண்டு அரசர் தரும் செல்வங்களை அனுபவித்து வாழவும் முடியாது. இரண்டில் ஒன்று நடந்தாக வேண்டும். ஒன்று, அரசரிடம் நம்மை பற்றிய உண்மைகளை கூறி அவரிடம் தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நமது குற்றங்கள் தெரிய வந்தால் இந்த விவாகத்தை அவரே நிறுத்திவிடுவார். மனைவியை கடத்திய ஆடவனை எந்த மனிதர்தான் மன்னிப்பார்? ராவணனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கடத்தியதன் நோக்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் கடத்தல் கடத்தல் தானே. ஆதலால் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து காலம் முழுவதும் அந்த நிம்மதியுடன் வாழ்ந்து முடிக்க வேண்டும். இது முதல் மார்க்கம். அடுத்ததாக, நமது குற்றத்தை பற்றி அரசர் காது கொடுத்து கேட்க மறுத்து நம்மை தண்டிக்காவிட்டால் நமது உயிரை தியாகம் செய்துவிட வேண்டும். நாம் போர் வீரன். தற்கொலை செய்து கொண்டு நமது வீரத்தை நாமே அவமதிக்க கூடாது. எதிரிகளை விரைவில் பிரபு களையெடுக்கவிருக்கிறார். அந்த சண்டையில் கலந்து கொண்டு அரசரின் எதிரிகளை வெட்டி சாய்த்து நமது ஆதித்ய பக்தியை பறைசாற்றிவிட்டு அந்த சண்டையிலேயே வீரமரணம் எய்திவிட வேண்டும். இதுவே நமது தன்மானத்திற்கும் கௌரவத்திற்கும் தகுந்த செயல் என்றெல்லாம் உள்ளுக்குள் எதையெதையோ யோசித்து வைராகியத்துடன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் ராகவன். பல நாளிகைகளாக மனப்போராட்டத்தில் தனியே தவித்து வந்தவன் குதிரையை செலுத்தக்கூட மறந்து உடன் சென்ற பரிவாரத்தையும் கவனிக்க மறந்து தான் மட்டும் ஒரு தனிப்பாதையில் சென்று கொண்டிருந்தான். ராகவன் குதிரையின் வேகத்தை அவனை அறியாமல் குறைக்க, அவனை கடந்து சென்ற பரிவாரம் இயற்கை உபாதைகளுக்காகவோ அல்லது அசதியின் காரணமாகவோ அவன் வேகத்தை தாமதிக்கிறான் என நினைத்துக் கொண்டு ராகவனை தொந்தரவு செய்யாது நகர்ந்து சென்றார்கள். இப்படியாக முழு பரிவாரமுமே ராகவனை தாண்டி சென்றுவிட மனதை சிந்தனை வசம் தொலைத்திருந்த ராகவன் கண்கள் திறந்திருந்தும் பாதை தெரியாமல் வேறு பாதையில் குதிரை செலுத்திச் சென்றான். ராகவன் செலுத்திய வேகத்துக்கு அந்த குதிரைக்கு சோம்பலில் உறக்கமே வந்துவிட்டது. அதுவும் தூங்கி வழிந்தபடியே உற்சாகமின்றி தன்னை கடந்து சென்ற பரிகளை ஏக்கத்துடனும் பொறாமையுடனும் பார்த்திருந்து தலையெழுத்தே என நடை போட்டு சென்றது. சிறிது தூரம் பயணப்பட்டிருந்த அரசன் ஏதோ விவரம் கேட்பதற்காக ராகவனை அருகில் வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டான். அரசனுடன் இருந்த அனைவரும் தங்களுக்கு நாலாபுரங்களிலும் ராகவனை தேடினர். அரை நாளிகை தேடலுக்கு பிறகு ராகவன் அங்கு இல்லை என்று கண்டறிந்த வீரர்கள் அரசனிடம் தகவலை தெரிவித்தனர். அவனோ அளவு கடந்த ஆத்திரப்பட்டு, தடியர்களே, உங்களை எதற்காக அழைத்து வந்தேன்? அரட்டையடிக்கவும் ஆனந்தமாக வேடிக்கை பார்ப்பதற்குமா? ராகவனை பாதுகாப்பதை விட உங்களுக்கு என்னடா வேலை? ராஜ்யத்தின் மருமகனாக வரப்போகிறவன் அவன். எனது எதிரிகள் என்னை பழிவாங்க அவனை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? அவன் ஏற்கனவே எதையோ தொலைத்த மாதிரிதான் அலைவான். இப்போது அவனே தொலைந்து போயிருக்கிறான். உங்களுக்கு ஒரு நாளிகைதான் அவகாசம் கொடுப்பேன். அதற்குள்ளாக சென்று அவனை பத்திரமாக அழைத்து வருகிறீர்கள். ராகவன் உடலில் ஒரு கீறல் கூட பட்டிருக்க கூடாது. அவனது உடலில் காயத்தை கண்டால் உங்கள் அவயங்கள் துண்டிக்கப்படும். ஜாக்கிரதை. சென்று அவனை அழைத்து வாருங்களடா என்று அதட்டி அனுப்பி வைத்தான் வீரர்களை.